எடப்பாடி பழனிசாமி தான் 2026 முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க யாரோடையாவது கூட்டணி வச்சு எப்படியாவது ஜெயிச்சணும்னு பார்க்குறாங்க. ஆனா கூட்டணின்னும் போது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு தான். அவர் ஒரு முறை எதேர்ச்சையா வந்துட்டாரு. அந்த வச்சு மறுபடியும் வந்துடலாம்னு நினைக்கிறாரு. ரொம்ப ரொம்ப குறைவு தான் வாய்ப்பு. சாத்தியம் இல்ல. அதிமுக, திமுக, தாவேகா வெல்லுமானா வெல்லாது. ஆனா அவங்க வெல்லுன்ற ஒரு கற்பனையில இருக்கிற காரணம் என்னன்னா, இந்த இவிஎம் மிஷினு அது உங்களுக்கே தெரியும். இப்போ ஒன்றிய அரசுல வந்து பாரதிய ஜனதா கட்சி உட்காந்துருக்குன்னா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல. அந்த இயந்திர வாக்கு தான் அவங்கள கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. அவங்க அந்த கனவுல தாங்க இங்க ஓடி வராங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்து என்ன பணம் கொடுக்கறதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை தான். அவங்க நம்பி இருக்கிறது முழுவதுமா இவிஎம் மிஷின்ல நம்ம ஓட்டு போட்டுடலாம், புரியுதுங்களா? அப்படின்ற கனவுல தான் அவங்க ஓடி வராங்க. அதுதான் நாங்கள் 2024 ஜெயிச்சிருவோம். அது இவர் வந்து என்ன பண்ணான்னா, சமயோசித புத்தி இல்லை. இவங்க பண்ணி இருக்கிற அந்த ஊழல்லாம் கொஞ்சம் தன்னை கட்டணும்னா பாரதிய ஜனதா கட்சியை கையில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவர் வந்து தமிழனாக இருந்தால் கூட இவருடைய கூட்டத்தை இவராலே கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அது எல்லாமே தாறுமாறாக கொள்ளையடிச்சவங்க அவங்க, புரியுதுங்களா? அவங்களெல்லாம் அவர் வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வரணுன்றதுக்கு அது சாட்டையாக மேலே இருந்து பிஜேபியை, அந்த அமித்ஷா இருக்கார் இல்லையா, அவர் தடிபார் அமித்ஷா, அவர் உள்துறை மந்திரிக்கே பெரிய பேர் வாங்கி கொடுத்தவர். அவர் வந்து இப்போ இவங்களெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் நான் சொல்வது, நான் வந்து இறை சக்தியை மிக நம்புறவங்க. அந்த இறை சக்தி நிச்சயமா எல்லாருமே ஆச்சரியப்பட போறானுங்க. என்னன்னு, எப்படிரா இது சாத்தியமா, எப்படிரா இது சாத்தியமாச்சுன்னு. நிச்சயம் தன்மான தமிழன் 2026 தமிழ்நாடு முதல்வராக அரியணையில் அமர்வார். இது சிவனுடைய வாக்குப்பா. யாரு, சீமானா? ஆமா, தன்மான தமிழன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான்.